السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். அபிசீனிய ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையில உதவியையும் ஒத்தாசையும் செய்த நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நஜ்ஜாஷி மன்னரின் அந்த நாட்டு மக்கள் அவருடைய நடவடிக்கைகள் மீது சந்தேகப்பட்டு அவரின் மீது கோபப்பட்ட காரணத்தினால் அவர்களை ஆறுதல் படுத்தவும், அதே சமயத்திலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிற முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கிற வகையில் ஒரு ராஜதந்திரமான முறையிலே நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பதாக அந்த மக்களுக்கு சொன்னார். அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக, கடவுளின் குமாரர்களாக நம்பி கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹாபாக்களின் வருகைக்கு பின்னால் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதர் என்று நம்பினார். இஸ்லாமியர்கள் நம்புவதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று ஏற்றுக்கொண்டார். மான் தோளிலே ஈசாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று எழுதி வைத்துக் கொண்டு தன்னுடைய கையை நெஞ்சிலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்று அந்த மக்களிடத்திலே சொன்னார். முஸ்லிம்களுக்கும் அங்கே பாதுகாப்பாக அவர்கள் வாழ்வதற்கும் எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். தன்னுடைய பதவியையும் அவர் தக்க வைத்துக் கொண்டார். நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதையெல்லாம் முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக செய்த ராஜதந்திரங்களாகும். தன்னுடைய ஆட்சியையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மக்காவிலே தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு மத்தியில் நஜ்ஜாஷி மன்னர் அவர்களை பற்றி அங்கே புகழ்ந்து சொன்னார்கள். அவர் எப்படியெல்லாம் முஸ்லிம்களிடத்திலே நடந்து கொண்டார்கள், அகதிகளாக சென்ற முஸ்லிம்களை எப்படியெல்லாம் அவர்கள் காப்பாற்றினார்கள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார் என்றெல்லாம் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலே புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இப்படி காலம் உருண்டோடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரத் செய்து 7ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 6 நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றிய குறிப்பு இதில் வருகிற காரணத்தினாலே நாம் இப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனா வாழ்க்கையை கொஞ்சம் சம்பந்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 6 நாட்டு மன்னர்களுக்கு 6 சஹாபாக்களை நியமித்து அவர்களுடைய கைகளில் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். அவர்களை இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்தார்கள். ரோம் பேரரசுக்கு, அதே போல பாரசீக பேரரசுக்கு, அதே போல அபிசீனிய மன்னருக்கு, ஷாம் சிரியா தேசத்து மன்னருக்கு, அதே போல யமன் தேசத்து மன்னருக்கு, யமாமா தேசத்து மன்னருக்கு, இப்படியாக 6 நாட்டு மன்னர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு கடிதம் அனுப்பினார்கள். அதிலே அபிசீனியாவுக்கு கடிதத்தை கொண்டு வந்த சஹாபி யார் என்றால் அம்ர் இப்னு உமையா அல்-அம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த கடிதத்தை கொண்டு வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே அந்த கடிதத்தை அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை வாங்கி அவர் அதை கண்ணிலே ஒத்திக்கொண்டு இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த கடிதம் என்ற போது அதற்கு மிகப்பெரிய மரியாதை செய்தார். அந்த கடிதத்தை கொண்டு வந்த அந்த சஹாபியை தடபுடலாக நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரவேற்றார்கள். நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மக்காவிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவிலே இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நபி நேசம் என்பது அவருடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது. நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த கடிதத்தை வாங்கி அவர் மரியாதையோடு எழுந்து நின்று அந்த கடிதத்தை படித்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னிலையில் இருப்பதை போன்று மரியாதையாக எழுந்திருந்து நின்ற அந்த கடிதத்தை அவர் படித்தார். அந்த கடிதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்திருந்தார். மேலும் சில திருக்குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே எழுதியிருந்தார்கள். நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் அதை படித்து முடித்து பிறகு 2 கண்களால் ஒத்தி எடுத்துக்கொண்டு அதை முத்தமிட்டார். இதுவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் என்ற காரணத்தினால் அவர் கொடுத்த மரியாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த கடிதம் வந்த பிறகு இனி எதை பற்றியும் அஞ்சாமல், மக்கள் நம்முடைய ஆட்சி பறிபோய்விடும், மக்கள் நம்மிடத்திலே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்கிற எந்த விதமான அச்சம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில முன்னால் ஓப்பனாக சொல்லிட்டார் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் தான், அவர் கடவுள் அல்ல, கடவுளின் குமாரரும் அல்ல என்று கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியேறி இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார். ஏற்கனவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தான், இருந்தாலும் கூட மக்களுக்கு மத்தியில பகிரங்கமாக நான் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் பதில் கடிதம் எழுதினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் கடிதம் எழுதியதால் நான் இப்போது இஸ்லாத்திற்கு வரவில்லை, இதற்கு முன்னாலே நீங்கள் சொல்லி அனுப்பியதால் இங்கு வந்த முஸ்லிம்களின் முன்னாலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நபி அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதி வந்த அந்த தூதரிடத்திலே கடிதத்தை நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுத்து விட்டார். அந்த தூதர் அம்ர் இப்னு உமையா அவர்கள் மற்றொரு கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார். இது முதல் கொடுத்த கடிதம், இது உங்களுக்குமா, அது உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் பொதுவான இஸ்லாமிய அழைப்பு கடிதம். இப்போது கொடுக்கிற இந்த கடிதம் இருக்கிறதே, இது உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்சனலாக கொடுத்த கடிதம். உங்களுக்கு பர்சனலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கடிதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கொடுத்தார். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு ரம்லா என்கிற ஒரு பெண் அங்கே உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் இப்போது விதவையாக இருக்கிறார், குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறார். குழந்தை பெற்றெடுத்து அதற்கு பின் விதவையாக அவர் ஆகியிருக்கிறார். அப்பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு இது 7 நடைபெற்ற நிகழ்வு. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழுகிற வரை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரையிலும் வேறு எந்த திருமணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு. இன்ஷாஅல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தை ஒவ்வொன்றாக நாம் வரிசைப்படுத்தி அந்த வரலாற்றில் பேசுவோம். இது நஜ்ஜாஷி மன்னரை பற்றிய குறிப்பு வருகிற காரணத்தினால இதை பற்றி நாம் பேச வேண்டியதாகிவிட்டது. அங்கே அந்த ரம்லா என்கிற பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அபிசீனியாவில இருந்தே அவருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற பாக்கியத்தை நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெறுகிறார். இந்த ரம்லா யார் என்றால், அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் தான் இந்த ரம்லா. யாரென்றால் அபூ சுஃபியானுடைய மகள் தான் ரம்லா. அவர்கள் மக்காவில் இருந்த காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய கணவர் உபைதுல்லா என்பவரோடு பயணமாகி அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு இங்கு வந்தார்.
அந்த உபைதுல்லா இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பெயர் ஹபீபா என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெண் குழந்தைக்கு ஹபீபா என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இந்த உபைதுல்லா அவர் என்னவாகிவிட்டார் என்றால் மதம் மாறிவிட்டார். கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார். கிறிஸ்தவராக மதம் மாறியதோடு மாத்திரமல்லாமல் பெரும் குடிகாரராகவும் மாறிவிட்டார். மிகப்பெரிய கொடுமைக்கு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த உபைதுல்லா நிர்பந்திக்கிறார். அந்த நேரத்திலே ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மூன்றே வழிதான் இருக்கிறது. ஒன்று, மக்காவுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அங்கே தந்தை அபூ சுஃபியான் கூட முஸ்லிமாக ஆகவில்லை, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. அல்லது கணவனுக்கு கட்டுப்பட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது இப்படி ஒரு வழி. மூன்றாவது, கணவனுக்கு மனவிலக்கை விவாகரத்தை பெற்றுக்கொண்டு கையில் குழந்தையை கொண்டு வறுமையான சூழ்நிலையில் அபிசீனியாவிலே வாழ வேண்டும். இப்படி மூன்றே வழிதான். ஒன்று, மக்காவுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அல்லது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு. இன்னொரு வழி என்னவென்றால் கணவனிடத்திலிருந்து விவாகரத்தை பெற்றுக்கொண்டு அவர் இந்த அபிசீனியாவிலேயே வறுமையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற மூன்று முடிவில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையிலே அவர் இந்த அபிசீனியாவிலேயே தங்குவதை, கணவனிடத்திலிருந்து விவாகரத்து பெற்று அபிசீனியாவிலே தங்குவதையே அவர் முடிவெடுத்தார். எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்றால், இந்த ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கை குழந்தையை வைத்துக் கொண்டு சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தினார் என்று குறிப்பு சொல்லப்படுகிறது. இந்த ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மணமுடித்துக் கொள்வதாக அபிசீனிய மன்னருக்கு கடிதத்திலே எழுதியிருந்தார். அந்த கைக்குழந்தையோடு தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மன்னனுடைய பணிப்பெண் அபுரா என்பவர் அவருடைய வீட்டு கதவை தட்டுகிறார். கதவை தட்டி, நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உங்களுக்கு சலாம் கூறினார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்களாம். அவருக்கு பகரமாக இவரே மகரை கொடுத்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக ஒரு சுப செய்தியை சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்ற செய்தியை அபுரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அந்த மன்னரினுடைய பணிப்பெண் அபுரா அவர்கள் கதவை தட்டி இந்த செய்தியை சொல்லுகிறார். இதை கேட்ட ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பஷ்ஷரகில்லாஹு பிகைரின், எனக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியை நீ சொல்லி இருக்கிறாய், எனவே அல்லாஹ் உனக்கு அதே போன்ற மகிழ்ச்சியை தருவானாக என்று துஆ செய்தார். ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மன்னரை நோக்கி, மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்து வாழ்கிற முஸ்லிம்களில் ஒருவரான ஹாலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் விரும்பினால் வக்கீலாக நியமிக்கலாம். இவர் இந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவராக இருந்தார். இந்த ஹாலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை வக்கீலாக அந்த பெண்ணின் சார்பாக நியமிக்கப்படுகிறது. அந்த பெண்ணால் குறிப்பிட்டப்பட அந்த ஹாலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வக்கீலாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருக்கு பகரமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரமாக 400 தங்க காசுகளை மகராக கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார். அன்றைக்கு இருந்த நடைமுறை பிரகாரம் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைகளை எல்லாம் பேசுகிறார். அன்றைக்கு திருமணம் அப்படித்தான் நடந்தது. மணமகனின் சார்பாக ஒருவர் எழுந்திருந்து மணமகனின் பெருமைகளை பேசுவார். அடுத்து மணமகளின் சார்பாக ஒருவர் எழுந்திருந்து நின்று மணமகளின் பெருமைகளை பேசுவார். அதற்கு பின்னால் இருவருக்கும் திருமணம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒப்பந்தத்தோடு திருமணம் நடைபெறும். அதுபோல திருமணம் நடந்தது. வரலாற்றின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். அந்த இருவரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவருடைய பெண் குழந்தையையும் அதுபோல அவர்களோடு சிலர்களையும் கப்பலில் ஏற்றி மதீனாவுக்கு அவர் அனுப்பி வைத்து விட்டார். நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏராளமான அன்பளிப்புகளையும் அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 3 குச்சிகளை கொடுத்து விட்டார். ஒன்று பல் துலக்கிற ஒரு குச்சியும்,
அதுபோல அபிசீனியாவிலே வேலைப்பாடு செய்யப்பட்ட மரத்தாலான 3 கைத்தறிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நன்கொடையாக அவர் கொடுத்து விட்டார். இந்த ரமலான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்மு ஹபீபா என்ற பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களிலே உம்மு ஹபீபா, அதாவது ஹபீபா என்கிற பெண் குழந்தையின் தாய் என்கிற காரணத்தினாலே ஹபீபாவின் தாய் என்கிற பட்ட பெயர் அவருக்கு இருக்கிறது. அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவிமார்கள் ஒருவர் இவர். நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுத்து அனுப்பிய 3 கைத்தறிகளில் ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பயன்படுத்தினார்கள். 2வது குச்சியை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் 3வது குச்சியை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த கைத்தறியை கொடுத்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்போது வெளியே சென்றாலும் அந்த குச்சியை எடுத்துக்கொண்டே செல்வார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த குச்சியோடு தான் செல்வார்கள். குறிப்பாக பெருநாள் தொழுகை, மலை தொழுகை போன்ற நேரங்களில் எல்லாம் அந்த குச்சியை நபி அவர்களுக்கு பின்னால் வைத்து விடுவார்கள். நபி அவர்கள் காடுகளில் செல்லும் போதெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குச்சியை நபி அவர்களுக்கு முன்னால் நட்டு வைத்து விடுவார்கள். நபி அவர்கள் காலத்துக்கு பிறகு அபூபக்கருடைய காலத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குச்சியை பயன்படுத்தினார்கள். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு மற்றும் ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை. அவருக்கு பதிலாக சஅதுல் கர்தி என்பவர் வாங்கொலிப்பவராக இருந்தார். இவர் இந்த குச்சியை கொண்டு வந்து ஹலீஃபாக்களிடம் இவ்வாறு தான் செய்தார். அந்த குச்சி அடுத்தடுத்து வந்த ஹலீஃபாக்களிடம் மாறி மாறி வந்து சேர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக மன்னார் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவற்றுடன் நபி அவர்களுக்காக ஒரு தங்க மோதிரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தங்க மோதிரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயன்படுத்தவில்லை. தங்கம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய பேத்தி, அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகளாகிய உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, மகளே இதை நீ அணிந்து கொள் என்று கூறி அவரிடம் கொடுத்து விட்டார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபிசீனியாவிலேயே மரணம் அடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து காயிபு ஜனாசாவாக தொலை வைத்தார். அதாவது இவர் ஒருவருக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காயிபு ஜனாசா நடத்தி இருக்கிறார். காயிபு ஜனாசா என்றால் ஜனாசா முன்னால் இருக்காது, ஜனாசா எங்கோ இருக்கும், அவருக்காக இங்கே தொழுகை நடத்துவது. இந்த நடைமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலத்திலே உருவானது. அது ஒரே ஒருவருக்காக, இந்த நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்காக மாத்திரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த காயிபு ஜனாசா தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்காமலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அன்பு கொண்ட நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை அவர் பெருமானாரை காணாமலே ஏற்றுக்கொண்டார். பெருமானாரின் காலத்திலே வாழ்ந்தவர். அதனால் சஹாபாக்களை பார்த்தவர் என்கிற காரணத்தினாலே அவரை தாபீன்களுடைய வரிசையிலே நாம் சேர்த்துகிறோம். அல்லாஹ் தஆலா இவருடைய வரலாற்றை கேட்டதின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்களோ அது போன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக பிரியம் வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவரோடு நம்மையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நல்வாக்கியத்தை நம்மளுக்கும் தந்தருவானா. ஆமீன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.